உடல் அளவுல மட்டும் அவர் பாதிக்கப்படல, மனதளவிலும் அவரை அதிகமாக வேதனைப்படுத்தினார்கள். அவரை எவ்வளவுலாம் நிந்திச்சாங்க இல்லையா? அவரை சுத்தி இருந்தவங்கலாம், இவர் இன்னும் தேவகுமாரன் சொல்றாரு, இவர் தேவகுமாரனா இருந்தா எழுந்துச்சு வரட்டும், இந்த சிலுவையில இருந்து இறங்கி வரட்டும் பார்ப்போமே, இவரால இவரே காப்பாத்திக்க முடியல, இவர் எங்க எல்லாரையும் காப்பாத்துறது, அப்படி இப்படின்னு சொல்லி அவரை தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவர் இருதயத்தை காயப்படுத்தினார்கள். அப்படி அவர் உடலையும் உள்ளத்தையும் காயப்படுத்தின இந்த மக்கள் நம்மளுடைய இருதயத்தையும் காயப்படுத்துவாங்க. நிச்சயமா அவர் யாரா இருந்தாலும், கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு அன்பான அவங்கள பார்த்துட்டு இருந்தாலும், இது வரைக்கும் அன்பா இவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டாங்க, கிறிஸ்துவின் வழியில நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா என்ன பண்ணும், அவங்க யாரா இருந்தாலும் இந்த உலகம் உங்களை வெறுக்கும், உங்கள் இருதயத்தை காயப்படுத்தும், உங்கள் மனதிலே வேதனைகளை உண்டாக்கும். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க.